ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அரே ஃபங்க்ஷன்ஸான ஃபில்டர் அண்ட் ஃபைண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் அரே எடுத்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் அரேயில் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் ஒரு நேம், ஒரு ஏஜ் அண்ட் அட்ரஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த அட்ரஸ்ன்றது மட்டும் நெஸ்டட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் எனக்கு ஏஜ் 35க்கு மேலே இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்னா நான் அங்கே ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். அரே டாட் ஃபில்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் 3 இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு இன்புட் இந்த ஒரு எலமெண்ட்டும் ஒரு ஐட்ரேஷனில் வர்றது ஃபஸ்ட்டு இன்புட் எலமெண்ட். செகண்ட் இன்புட் இண்டெக்ஸு, தேர்ட் இன்புட் அரே. இந்த அரேவே தான் வந்து தேர்ட் இன்புட். நம்ம எந்த அரேவை வந்து ஃபில்டர் பண்ணுறோமோ அந்த அரே தான் தேர்ட் இன்புட். இப்போ நம்ம இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட் இன்புட் மட்டும்தான் தேவை. ஸோ நான் ஃபஸ்ட் இன்புட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எலமெண்ட் டாட் ஏஜ் 35 அண்ட் அபவ் ஏஜ் தான் நமக்கு வேணும். ஸோ greater than or equal to 35. ஸோ இப்போ இந்த அரே டாட் ஃபில்டர் உங்களுக்கு ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். எதெல்லாம் இந்த கண்டிஷன், எந்த ஆப்ஜெக்ட்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ட் அரே ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு வேரியபிளில். இப்போ இந்த ஃபில்டர்ட் அரேவை நான் உங்களுக்கு கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் அரேயில் உங்களுக்கு கோடிங் கீக் அந்த 2 ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது ரெண்டுத்துக்கு தான் ஏஜ் வந்து 35 அண்ட் அபவ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நெஸ்டட் ஆப்ஜெக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபில்டர் மெத்தட் அப்படின்றது எப்பயுமே வந்து ஒரு ஷாலோ காப்பியை தான் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆக்சுவல் அரேவையும் கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவல் அரே, இது வந்து ஃபில்டர் ஆன அரே. இப்போது நான் ஃபில்டர் ஆன அரேயில் மேனுவலாக வேல்யூவை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபில்டர் அரே ஆஃப் 0 டாட் அட்ரஸ் டாட் சிட்டி ஈக்குவல் டு நியூயார்க் அப்படின்னு போடுறேன் நான். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க. 0th இண்டெக்ஸில் ஃபில்டர்ட் அரேயில் இருக்க சிட்டி மதுரை. நான் இப்போது 0th இண்டெக்ஸில் ஃபில்டர்ட் அரேயில் இருக்கிற சிட்டியை நியூயார்க்குன்னு மாற்றுறேன். இப்போ இதை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம ஃபில்டர்ட் அரேயில் மட்டும்தான் நியூயார்க்குன்னு மாற்றணும். ஆனால் ஒரிஜினல் அரேலையும் நியூயார்க்குன்னு மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷாலோ காப்பியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, நான் போன வீடியோவில் டீப் காப்பி அண்ட் ஷாலோ காப்பி பற்றி பேசியிருப்பேன். அந்த வீடியோவில் டீப் காப்பி எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜேசன் டாட் பார்ஸ் அண்ட் ஜேசன் டாட் சிங்கிஃபை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மெத்தடை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ ஜஸ்ட் அந்த அரே டாட் ஃபில்டர் மெத்தடை இந்த இதுக்குள்ளே ஜேசன் டாட் சிங்கிஃபைக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த வர ஷாலோ காப்பி உங்களுக்கு டீப் காப்பியாக க்ரியேட் ஆகி இந்த ஃபில்டர்ட் அரேக்கு அசைன் ஆகிடும். இதே நம்ம திரும்ப ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர்ட் அரேயில் மட்டும் தான் நியூயார்க்குன்னு அசைன் ஆகிருக்கு. ஆக்சுவல் அரேயில் மதுரைன்னு தான் இருக்குது. ஸோ ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு அரேலேருந்து. இதுவே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும்தான் வேணும், அதோட ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏஜ் 35 இருக்கிறது அப்படிதான், அது மட்டும்தான் வேணும் உங்களுக்கு அப்படின்னா லெட் ஃபில்டர்ட் அரே ஈக்குவல் டு அரே டாட் ஃபைண்ட். இதுலேயும் கால்பேக் ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணும் ஃபஸ்ட் பேராமீட்டரா. ஸோ எலமெண்ட் கொடுத்துக்கிறேன் நான். எலமெண்ட் டாட் ஏஜ் 35 ஏஜ் இருக்கிறது மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். console.log filtered array. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபில்டர்ட் அரேயில் ஸோ ஃபைண்ட் மெத்தட் சின்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றதுனால அது அரேவாக ரிட்டர்ன் ஆகாது, அது ஆப்ஜெக்டாக தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த கண்டிஷன் மீட் பண்ணுற செகண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபில்டர் மெத்தடுக்கும் ஃபைண்ட் மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஃபில்டர் மெத்தட் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும், அதாவது ஒரு அரே ஆஃப் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். அதுவே ஃபைண்ட் மெத்தட் ஒரே ஒரு வேல்யூவை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும், அது ஃபைண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு வேல்யூவை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். அது கண்டிஷன் எந்த கண்டிஷனுமே அந்த வேல்யூஸ்க்கு மீட் ஆகலை. நான் இப்போ இங்கே 55 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 55ன்றது 3 ஆப்ஜெக்ட்லேயுமே இல்லை. இப்போது எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அன்டிஃபைன்டுன்ற ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும் ஃபைண்ட் மெத்தடில். ஸோ இந்த வீடியோவில் அரே மெத்தட்ஸான ஃபில்டர் அண்ட் ஃபைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாஸ்தி கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.